ஹலோ மக்களே, இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா முட்டை மக்ரூனி தான் பார்க்க போகிறோம். அது எப்படி செய்யறதுன்னு பார்த்துக்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இதில் வந்து 2 சொம்பு தண்ணி நான் இதில் வச்சுருக்கிறேன். 1 ஸ்பூனு சால்ட் உப்பு இதில் போட்டுக்கிறேன். எண்ணெய் 1 ஸ்பூன் இதில் ஊற்றிக்கிறேன். ஏன்னா இது ஏன் ஊற்றுறேன் அப்படின்னாக்கா அந்த மக்ரூனி வந்து வெந்த உடனே எல்லாம் ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும், ஒட்டாமல் இருக்கிறதுக்காக தான் உப்பும் எண்ணெயும் ஊற்றிருக்கேன். இது நல்லா கொதிக்கிட்டோம். கொதித்த உடனே நம்ம மக்ரூனியை போட்டுக்கலாம். தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் 1/4 கிலோவுக்கு மக்ரூனி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ வந்து இதில் சேர்த்துக்கலாம். போட்டு கொஞ்சம் நேரத்தில் நம்ம அதை கிளறி விடணும், இல்லைன்னா எல்லாம் ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். கரண்டி வச்சு நல்லா இப்படி கிளறி விடுங்க. அடிக்கடி கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும், அப்போ தான் ஒன்றோட ஒன்று ஒட்டாது. இது இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நல்லா அப்படி கிளறி விடணும். இங்கே பாருங்கள், முன்ன போட்டப்போ எப்படி இருந்தது, கொஞ்சம் பெருசாக இருக்குது. இன்னும் நல்லா இது பெருசாகும். நல்லா பாருங்கள், நல்லா பெருசாக ஆயிடுச்சு, நல்லா வெந்துடுச்சு. கையில் வந்து தண்ணி தொட்டு இதை வந்து நசுக்கி பார்க்கணும், அப்போ தான் வந்து சூடாக இருக்கும். இல்லைன்னா வந்து இது சூடாக இருக்கும். அங்கே பாருங்கள், நல்லா சூப்பராக வெந்துடுச்சு. வழுக்கிட்டு ஓடுது குழம்புன்னு இருக்கிறதுனால. இப்போ வந்து இதை இறக்கி வச்சிடலாம். இப்போ வந்து இந்த தண்ணியை வடிகட்டிட்டு இதில் வந்து பச்சை தண்ணியை ஊற்றி ஒரு தடவை வாஷ் பண்ணி எடுத்துக்குங்க. அந்த குழப்பெல்லாம் போயிடும். நான் அதை செஞ்சுட்டு வந்துடுறேன். பச்சை தண்ணி ஊற்றி இதை வந்து ஒரு வாஷ் பண்ணி வச்சுருக்கிறேன். இங்கே பாருங்கள், நான் ஒரு 4 ஸ்பூனு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். காஞ்சிடுச்சு. நான் பொடியாக நறுக்கி வச்ச வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கிறேங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஆம்லேட்டுக்கு பொடி பண்ணுங்க, அந்த மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு 4 வெங்காயம் போட்டு பொடியாக்கி வச்சுருக்கிறேன். நல்லா வதக்கிக்கலாம். 3 கிராம்பு 4-5 பட்டை இதில் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வந்து 1 ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதில் சேர்த்துக்கிறேன். நான் வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ பொடியாக நறுக்கி வச்ச தக்காளியை வந்து இதில் சேர்த்துக்கிறேன். 2 தக்காளி போட்டுருக்குறேன். நல்லா வதக்கிக்கங்க. நேற்று சண்டே அதுவுமா நாங்கள் வந்து சீரக சம்பாவில் வந்து சிக்கன் பிரியாணி செஞ்சுருக்குறோம். இந்த வீடியோ எண்டில் கொடுக்குறோம், அதையும் போய் பாருங்கள். இப்போ வந்து மக்ரூனிக்கு தேவையான உப்பு நான் வந்து 1 ஸ்பூன் போடுறேன். ஏற்கனவே நம்ம உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்குறோம். 1 ஸ்பூனு தனி மிளகாத்தூள், மட்டன் மசாலா 1.5 ஸ்பூன் போட்டுக்கிறேன். ஏன்னா நம்ம மட்டன் மசாலா போடுறதுனால அதுலேயும் காரம் இருக்கும், அதனால தான் நம்ம கம்மியாக போடுறேன். கரம் மசாலா 1/2 ஸ்பூனு போட்டுக்கிறேன். மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூனு போட்டுக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு வதக்கிக்கலாம். பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. இதை வந்து ஓரமாக இப்படி வச்சுட்டு இப்போ நம்ம முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். நான் 3 முட்டை போடுறேன். நான் இப்போ இப்படி நல்லா கொஞ்சம் கிளறி விடுங்க. கொஞ்ச நேரம் இப்படியே வேகட்டும். வெந்ததுன்னா நம்ம உடச்சி விட்டுக்கலாம். நம்ம அப்படியே கலந்து விட்டோம்னா பச்சை ஸ்மெல்லு வரும். நல்லா இந்த மாதிரி கிளறி விடுங்க. நான் வந்து கொஞ்சமாக செய்கிறதுனால 3 முட்டை செய்கிறேன். நீங்கள் 1/2 கிலோ அந்த மாதிரி செஞ்சிங்கன்னா 6 முட்டை 7 முட்டை போல் போட்டு செஞ்சுக்கோங்க. நல்லா சூப்பராக இருக்கும்.
இது எல்லாத்தையும் ஓரெல்லாம் சேர்த்து எல்லாத்தையும் கிளறி விட்டுக்கலாம் நம்ம. பாருங்கள், இப்போ வந்து 1 ஸ்பூனு பெப்பர் பொடி போட்டுக்கிறேன். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. தூணியை நம்ம சேர்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், ஒன்றோட ஒன்று ஒட்டாமலே இருக்குது. இது அந்த குழப்போட போட்டோம்னாலே ஒட்டிக்கிட்டு இருக்கும். அதனால தான் நம்ம பச்சை தண்ணி ஊற்றி அதை வாஷ் பண்ணி எடுத்துக்க சொல்கிறேன். எல்லாத்தையும் போட்டுட்டு பார்க்கலாம். நல்லா இப்படி கிளறி விட்டுக்கலாம். பாருங்க, நல்லா இப்படி கிளறி விட்டுக்குங்க. கடைசியாக புதினா தழையை போட்டுக்கலாம். நம்ம இதையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்குங்க. எக்கு மக்ரூனி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு. இதை நான் வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். நம்மளுடைய எக் மக்ரூனி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.